ஏய், அவள அந்த குடும்பத்துல இருந்து கிளப்பி விட்டாதான் நீ அந்த குடும்பத்துக்குள்ள போக முடியும். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்கடி. ஏய், உனக்கு எனக்கு பெரிய வழி பிறக்குதுடி. உங்க அக்காவை படுகுழியில தள்ளி நாம அப்படியே பல்லாங்குழி ஆடிக்கிட்டே இருக்கலாம். ஏ லக்கி குட்டி, ரொம்ப யோசிக்காதடி. நீ வேலை பாக்குற இடத்துல தானே அவளும் வேலை பாக்குறா. போற இடத்துல எல்லாம் அவளுக்கு வேண்டாதவங்க ஒரு 4 பேர் இருக்க மாட்டாங்களா? அந்த 4 பேர்ல ஒருத்தர் புடி. ஐயோ, புடிச்சிட்டா என் பேத்தி புடிச்சிட்டா. புடிச்சிட்டேன் பாட்டி, புடிச்சிட்டேன். எனக்கு தான் தெரியுமேடி. நான் கோடு போட்டா போதும், நீ அதுல ரோடு போட்டு போயிடுவியேடி. அர்ஜுன் சார் வீட்ல நட்சத்திரான்னு அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தி இருக்கா. அவளுக்கு இவ்வளவு கண்டாலே ஆவாது. அவளுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடட்டுமா? எல்லாம் அவ பாத்துப்பா. அவ நம்பர் வச்சிருக்கியாடி? அந்த வீட்ல இருக்க எல்லாரோட நம்பரும் என்கிட்ட இருக்கு பாட்டி. விட்டா அமெரிக்க அதிபர் நம்பர் கூட இருக்குன்னு சொல்லுவ போல இருக்கே லக்கி. லக்கி, இப்பவே நம்ம பாதி கிணறு தாண்டியாச்சு. நீ முதல்ல உடனே அமுச்சு விட்டுரு லக்கி. அவ மானத்தை வாங்கின மாதிரி ஆச்சு. அந்த இருமல்காரியும் இவங்க 2 பேரையும் ரொம்ப நல்லவங்க நம்பிட்டு இருக்கானே என் தொம்பி, அவனையும் அப்படியே தட்டி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அனுப்புடி, அனுப்பு. அப்புறம் அவ பாத்துப்பா. சீக்கிரம் அனுப்பு. என்ன ரொம்ப நேரமா நோன்றா? எந்த நம்பர்ல இருந்து அனுப்புற? நம்பர் தெரியாம அனுப்புறதுக்கு பல வழி இருக்கு பாட்டி. அப்பா, இந்த காலத்து பிள்ளைங்க என்ன தெளிவா இருக்கீங்க. இத்தனூண்டு செல்போனை கையில வச்சுக்கிட்டு மான மரியாதை எல்லாம் மாஞ்சா நூல் போட்ட பட்ட மாதிரி பறக்க விடுறீங்க. எஸ், பறக்க விட்டுட்டேன் பாட்டி. அப்பா, நீ வேணா இப்ப பாரு வசுந்தரா என்ன பாடுபட போறான்னு. பாட்டி, இருந்தாலும் அவ எனக்கு அக்கா வாச்சே கொஞ்சம் வருத்தமா இருக்கு பாட்டி. ஒட்டி பிறந்த ரெட்ட புறவி பாரு வருத்தமா இருக்கா. அடிப்போடி முகர கட்ட. நீ அவளை பார்த்து பரிதாபப்பட்டன்னு வச்சுக்கே, அப்புறம் உன் வாழ்க்கை அதோ கதிதான். இவளை அமெரிக்காவுக்கு பேக் பண்ணாதாண்டி நீ ஆனந்த கையே பிடிக்கலாம். ஆனந்த், அர்ஜுன் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. பதட்டப்படாதீங்கம்மா. வசுந்தராவை கூட்டிக்கிட்டு டாக்டர் கிட்ட தானே போயிருக்காரு. அங்க கொஞ்சம் லேட் ஆயிருக்கலாம். கண்டிப்பா சீக்கிரம் வந்துருவாங்கம்மா. நான் அவனை ஃபோன் பண்ணி பாக்குறேம்மா. சரி. நாட் ரீச்சபிள்னு வருதுமா. ஒருவேளை நெட்வொர்க் இல்லாத ஏரியால இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்துருவாங்கம்மா சீக்கிரம். இல்ல ஆனந்த், ஃபங்க்ஷன்ல அவன் எதிர்பார்த்தது நடக்கல. அதனால அர்ஜுன் அப்செட் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் அப்செட் ஆக மாட்டாருமா. அர்ஜுன் அண்ணா தேடுற பொண்ணு தீபா இல்லைன்னு தெரிஞ்சதுமே அவர் ரிலாக்ஸ் ஆயிட்டாரு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நடக்கிறதுக்கு அர்ஜுன் அண்ணா பழைய மாதிரிலாம் இல்ல. அவர் ரொம்பவே மாறிட்டாருமா. எனக்கு என்னவோ இவ்ளோ செலவு பண்ணியும் அவரோட ஃப்ரெண்டு கிடைக்காத சோகத்துல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தண்ணி அடிக்க போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏய் நட்சத்திரா, நல்லதா எதுவுமே பேசவே மாட்டியா? உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா இப்ப அர்ஜுன் நான் எங்கன்னு சொல்லிட்டு? ஏ நட்சத்திரா, அதிக பிரசங்கித்தனமா பேசாத. உனக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. ஆனந்த், உத்தமனுக்கு கால் பண்ணி கேளு. சரிம்மா. உத்தமன், சொல்லுங்க சின்ன தம்பி. அர்ஜுன் அண்ணா உங்ககிட்ட எங்கேயாவது வெளில போறேன்னு சொல்லிட்டு போனாரா? இல்லையே தம்பி, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. எனக்கு ஒரு வேலை கொடுத்திருந்தாரு. அதனால நான் வந்து டி நகர் வரைக்கும் வந்திருக்கேன். அந்த வேலை முடியறதுக்கு ஒரு 2 hours ஆகும் தம்பி. அப்படியா? சரி, ஓகே. உத்தமன் சாருக்கும் தெரிலன்னு சொல்லிட்டாருமா. எனக்கு என்னமோ ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்லாம் ஃபங்க்ஷனில் இவ்வளவு செலவு பண்ணியும் எதுவும் நடக்காமல் போயிடுச்சுன்னு பேசினதை கேட்டு அர்ஜுன் அண்ணா ஃபெட்டப் ஆயிட்டாரோன்னு தோணுது. எனக்கும் வந்துட்டு ஏன் இவ்வளோ செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணோன்னு இருக்குமா. ஆனந்த், நீயே இப்படி பேசக்கூடாது. அர்ஜுன் ஹாஸ்பிட்டல்ல அவனோட உயிரை காப்பாத்தின அந்த பொண்ணை தேடுறான். நான் ஆக்சிடென்ட்ல இறந்து போனவரோட பொண்ணையும் பேத்தியையும் தேடுறேன். அர்ஜுன் அந்த பேத்தியை தான் தேடுறான். 2 பேரும் தேடுறது ஒரு குடும்பத்துக்காரங்க தாங்கிறது இந்த ஃபங்க்ஷன் மூலமா நமக்கு புரிஞ்சிருச்சு. இனிமே நாம தனித்தனியா தேட வேண்டியதில்லை. எனக்கு என்னமோ நாம அந்த குடும்பத்தை நெருங்கிட்டோன்னு தான் தோணுது. ஆனந்த்,
பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டோன்னு எந்த சிச்சுவேஷன்லயும் நீ நினைக்காத. ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டவங்க சாப்பிட்டு அவங்க கையில கிஃப்டோட போயிருக்காங்க. பல பேர் மனசை நிரப்பி திருப்தியா அனுப்பியிருக்கோம். அவங்க ஆசீர்வாதத்துல நாம தேடுற விஷயங்கள் கூடிய சீக்கிரமா கைகூடும். ஆமாம்மா, இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் போய் கண்டிப்பாக இதை பற்றி ஷேர் பண்ணியிருப்பாங்கம்மா. அப்போது அது மூலிமா நமக்கு நம்ம தேடுற குடும்பம் கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குமா? எனக்கும் அப்படிதான் தோணுது. அர்ஜுனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். வாவ், ஏ வசு, அதிர்ஷ்டம் ஏன் பக்கம் இருக்குடி. இத வச்சு உன்னை கேவலப்படுத்தி இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே உன்னை ஓட வைக்கிறேன் பாரு. இது போதும்டி உன்னை காலி பண்ண. இனிமே அர்ஜுன் மாமா எனக்கு மட்டும்தான், அதுல நோ டவுட். சாரி அர்ஜுன் சார், நான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டான்னு சொல்லலை. தேவையில்லாமல் அந்த டாக்டர் நம்மளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லி சங்கடப்படுத்திட்டாரே. ஏய், நான் அதுக்கெல்லாம் ஒரி பண்ணிக்கவே இல்லை. ஏய், இப்போ எதுக்கு வைக்கப்படுற? இந்த மாதிரி பல கேர்ள்ஸோட நான் வெளியே சுத்துறவன், இதெல்லாம் மதிக்கவே மாட்டேன் வசு. ஏய், ரிலாக்ஸ். என்னடா மற்ற பொண்ணுங்களோட கம்பேர் பண்ணுறேன்னு நினச்சிக்காத, ஓகேவா? ஜஸ்ட் ஒரு இதுக்கு தான் சொன்னேன் நான். பசு, இங்கே எங்கேயாவது மெடிக்கல் ஷாப் இருக்கான்னு பாரு. வில் பை த மெடிசன்ஸ். இல்லை அர்ஜுன் சார், எனக்கு எந்த மாத்திரையும் தேவையில்லை. ஐம் ஆல் ரைட். ஹலோ, டிடி இன்ஜெக்ஷனும் வேணாம் சொல்லிட்டேன், இப்போ மாத்திரையும் வேணாம் சொல்லிட்டேன். நைட் ஜுரம் வந்தால் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் வராது அர்ஜுன் சார், லேசான காயம்தான், நிச்சயமா ஜுரம் வராது. இருந்தாலும் நீங்க இப்படி என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்ததுக்கு, என் மேல கேர் எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க மட்டும் என்ன கரெக்டான டைம்ல காப்பாத்தலைன்னா எனக்கு ஏதாவது ஆயிருக்கும். நல்ல வேலை அந்த கார் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணணும்னு தோணுச்சே. பெரிய விஷயம் வசு. யூ ஹேவ் பிரெயின்ஸா? அதை கவனிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுல சார், அது ரொம்ப பெரிய விஷயம். அர்ஜுன், that's அர்ஜுன். You know அர்ஜுன். அது மட்டும் இல்லை, நான் மூச்சே இல்லாம இருந்தப்போ செயற்கை சுவாசம் கொடுத்து என்னை நீங்க காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன பாக்குறீங்க வசுந்தரா? இன்னும் உங்க ஏரியா வரல, நான் டிராப் பண்ணிட்டு போறேன். ஐயோ, பாட்டி கண்ணில் பட்டா அவ்வளோதான், வேண்டவே வேண்டாம். வேண்டாம் அர்ஜுன் சார், நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். நோ நோ நோ, நான் உங்களை டிராப் பண்ணிட்டு தான் போவேன் நான். இல்லை அர்ஜுன் சார், சொன்னா கேளுங்க ப்ளீஸ். உங்களை வீட்டில் பெரிய மேடமும் சின்ன மேடமும் தேடுவாங்க, அதனால நீங்க போங்க. இங்கேருந்து நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். ஏய், ரிலாக்ஸ் வசு. உன் பாட்டி என்னை பார்த்தாங்கன்னா உன் மேல பாச மழை பொழிவாங்க. ஸோ நீ ரிலாக்ஸ்டா இருக்கலாம். சார் ப்ளீஸ், சொன்னா கேளுங்க, காரை நிறுத்துங்க. இங்கேருந்து வீடு ரொம்ப பக்கம், நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். சரி இரு. இந்த ஆட்டோ இருக்கு, பிடிச்சி போயிடு வசு. ம், தேங்க்யூ சார். பத்திரம். பாய் வசு, பாய். ம், பாய். டாடா. ஆனந்த், ஆ திரும்ப ஒரு தடவை அர்ஜுனுக்கு கால் பண்ணி பாருப்பா. சரிம்மா. ரிங்கு போகுது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறாரு. ஆண்டி, நான் வசுவை பத்தி என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. இத பாருங்களேன். ஏய், என்னது
என்ன ஆண்டி எப்படி கிடைச்சதுன்னு கேக்குறீங்களே தவிர என்ன நடந்திருக்குன்னு கேட்க மாட்டீங்களா? இத பார்த்தாவது வசுந்தராவை பத்தி புரிஞ்சுட்டு இருப்பீங்கல்ல. என்ன புரியணும்? என்ன இருக்கு இந்த வீடியோல? ஆனந்த், இது என்னன்னு பாருப்பா. பாருங்க சின்ன மாமா. என்னடா ஆனந்த் இது? ஒன்றும் இல்லைம்மா, இது ஏதோ அண்ணன் வசுந்தராக்கு ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் தரா மாதிரி இருக்கு. என்ன நடந்துச்சு? எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு எதுவும் தப்பா தெரியலம்மா. அண்ணன் வந்தா அண்ணங்கிட்டே கேட்டுப்போம். எனக்கு என்னவோ அப்படி தெரியல, வேற மாதிரி தெரியுது. உனக்கு எல்லாமே வேற மாதிரி தான் தெரியும் நட்சத்திரா. ஏன்னா உனக்கு வசுந்தராவை பிடிக்காது. முதல்ல இது எந்த நம்பர்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்லு நீ. புது நம்பர் மாமா. அப்ப கண்டிப்பா நம்மள பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்கணும். நடந்தது தானே மாமா. நீங்க என்ன சொன்னாலும் என் கண்ணுக்கு தப்பாதான் மாமா தெரியுது. ஏன் இப்படி எல்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்க? வாட் இஸ் இட்? ஹே நட்சத்திரா, அதை காட்டு. எவ்வளவு நேரம் இந்த வீடியோ எடுத்திருப்பேன்? சத்தியமா நான் ஷூட் பண்ணல மாமா, வேற யாரோ ஷூட் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்காங்க. யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வாட்ஸ்அப்ல வந்துச்சு, நான் ஆண்டி கிட்ட காட்டினேன். இப்போ இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. மை காட், நீயும் பொண்ணுதானே இதை வச்சு விளையாடிட்டு இருக்க? அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? வசுந்தரா கார்ல மாட்டிக்கிட்டா, மூச்சே விட முடியல. அவளை தூக்கிட்டு வந்து வெளில போட்டா அவளுக்கு பிரீத்திங்கே வரல. அதுக்கப்புறம் ஆர்டிபிஷியல் இன்ஸ்பிரேஷன் கொடுத்த பிறகுதான் அவளுக்கு பிரீத்திங்கே வந்துச்சு. அதை எவனோ வீடியோ எடுத்து நெட்ல போட்டுருக்கானோ, அதை தூக்கிட்டு வந்து இங்க காமிச்சிட்டு இருக்க நீ. நட்சத்திரா, இந்த வீடியோவை யாருக்காவது அனுப்புனியா? இல்ல ஆண்டி. என்ன நடந்ததுன்னு நாம ஒவ்வொருத்தர்கிட்டயா புரிய வைக்க முடியாது. அவன் செஞ்சது நல்ல காரியம், ஆனா அத வீடியோவா எடுத்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்கள கடவுள் சும்மா விட மாட்டாரு. முள்ளு மேல சேலை விழுந்தாலும், சேலை மேல முள்ளு பட்டாலும் சேதாரம் சேலைக்கு தான். பாவம் அந்த வசுந்தரா. இந்த வீடியோவை அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பார்த்தா அவளை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கு வசுந்தரா என்ன பதில் சொல்லுவா? Damn it. அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், சாவச்சிர அந்த பொறுக்கிய. ஆனந்த், சைபர் கிரைம் ஃபோன் பண்ணி அந்த வீடியோ பிளாக் பண்ண முடியுமான்னு கேக்குறியா? சரிண்ணா, கேக்குறேன். வசுந்தரானால தான் இந்த ஃபங்க்ஷனே நடந்துச்சு. ஓடி ஆடி எவ்வளவு வேலை பார்த்தா அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? வசுந்தரா மட்டும் இல்லனா, நாம தேடுற அந்த குடும்பத்துல தான் இவன் தேடுற அந்த ஃப்ரெண்டும் இருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காது. டேய் ஆனந்த், என்ன சொல்றாங்க? ஆமாண்ண, இந்த ஃபங்க்ஷனில் நடந்த ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, அம்மா தேடுற குடும்பத்தில் தான் நீங்கள் தேடுற பொண்ணு இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு ஒரு கதை சொல்லுங்க. ஓ மை காட், பாவண்டா வசு. இப்ப இந்த விஷயம் அவங்க வீட்டுல தெரிஞ்சு இந்த வீடியோ பத்தி அவகிட்ட கேட்டா அவ என்ன பதில் சொல்வா? பாட்டி பாட்டி பாட்டி, வசுந்தரா பாட்டி, ஸ்டார்ட் பண்ணலாம். பாட்டி இங்க பாருங்க பாட்டி. என்ன தடி பார்க்க சொல்ற? ஐயோ, பாட்டி வீடியோ பாருங்க பாட்டி. வீடியோ. என்ன அசிங்கம், கரும கன்றாவி. ஐயோ ஐயோ, என் மான மரியாதை எல்லாமே போச்சே. நான் பார்க்க மாட்டேன். ஏய் நில்லு நில்லு. டேய் எங்கடா? இங்க இருக்கியா? இந்த பாரு, எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு அப்புறமா உள்ள போ. லக்கி, முதல்ல இந்த சினிமாவை இந்த பீத்த பிஸ்தாரிக்கு கிட்ட காட்டுடி. அப்புறமா இந்த வெக்க கெட்டவகிட்ட காட்டு. கன்றாவி குடுறி. என்னடி ஏன் மூஞ்சி பாத்துட்டு இருக்க? பாருடா, பாக்க சொல்லுடா. முதல்ல வாட்டாவை பாக்க சொல்லு. நீ என்ன பாக்குற? அவகிட்ட குடுறா. என்ன வசு இது?
என்ன வசு இதெல்லாம்? நீ பார்த்தது போதும், பாரு பாரு, நல்லா பாரு. ஐயோ, ஏய் நல்ல சினிமா பாத்துட்டல, இப்ப சொல்லுடி. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன கன்றாவி இது? அடியே, உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? சம்பாதிச்சுட்டு வந்து கடன் அடைக்கிறேன்னு அப்படியே ரோஷமா வேலைக்கு போயிட்டு இப்படிதான் நீ சம்பாதிக்கிறியா? உனக்கு குடுத்தன நடத்தணும்னு ஆசையா இருந்தா நல்ல கௌரவமா கல்யாணம் பண்ணிட்டு குடுத்தன நடத்த வேண்டியதானே? இப்படி குறுக்கு வழியில ஐயோ போகவே கூடாதுடி. அக்கா, சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு கண்டதையும் பேசாத. டேய், என்னடா சந்தர்ப்பம்? இத பார்த்ததுக்கு அப்புறமா இந்த கழுதைக்கு நீ வக்காலத்து வாங்கிட்டு வர? ஓய், ஒருவேளை இதுங்க ரெண்டு கூட சேர்ந்து ஐடியா பண்ணிருக்குமோ என்னமோ. பக்கத்து போயிட்டோம், பெரிய இடம், அப்படியே வளைச்சு போட்டா வசதியா வாழன்னு பிளான் பண்ணிருப்பீங்கடா. ஐயோ டேய் ஹரி, டேய் தம்பி, 4 சோத்த நக்கி நக்கி தின்னாலும் நாகரிகமா திங்கணும்டா. இந்த நாண்டுகிட்டு சாகிற வேலையெல்லாம் பார்க்கவே கூடாது. அம்மா, தயவு செஞ்சு சொல்றேன், எங்களை பேச விடுங்க. நீ பேசி இப்ப என்னடி கிழிக்க போற? ஒட்டகத்துல போனாலும் ஓரஞ்சாரோல பார்த்து போகணும்டி. உன் பொண்ணு இப்படி நடு வீட்டுல அசிங்கம் பண்ணி வச்சிருக்கா, பேசுறா பேச்சு. என்ன வசு இது? என்ன நடக்குது இங்க? வசு, என்ன இதெல்லாம்? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண? எனக்கு எதுவுமே தெரியாதுமா. என்ன தெரியாதுன்ற? ஆமா, தியேட்டர்ல படம் ஓடுற மாதிரி நல்லா ஓடிட்டு இருக்கு. அவன் கூட அசிங்கம் பண்ணிட்டு வந்திருக்கா, தெரியாதா? தெரியாது. அடக்க ஒடுக்கமா புடவைய கட்டிட்டு போனது இப்படி முந்தானிய முச்சந்தில விரிக்கதானாடி? அரபி குதிரை மாதிரி போறப்பவே எனக்கு தெரியும் இந்த மாதிரி எசகு பசங்க ஏதாவது பண்ணி தொலைப்பேன்னு தெரியும். பாட்டி, அசிங்கமா பேசாதீங்க பாட்டி. ஏய், எதுடி அசிங்கம்? நான் பேசுறதா உனக்கு அசிங்கமா? நீ பண்ணின காரியத்துக்கு ஊரே வந்து எங்க மூஞ்சில காரி துப்ப போகுது. வெக்க, மான, மரியாதை, சூடு சொரணை எதுவுமே இல்லையான்னு காரி எங்க மூஞ்சில துப்புவாங்கடி. அசிங்கம் பண்ணிட்டு வந்திருக்க, நான் பேசுறது உனக்கு அசிங்கமா தெரியுதா? அப்படியே நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். டேய் ஹரி, குடும்பமான கூட்டு வண்டியில ஏறிட்டா தெரு தெருவா ஊர் ஊரா நார போதுடா. இது என்ன சாதாரண விஷயமா? யார் இந்த கேவலமான வேலையை பார்த்துருப்பா? நம்ம பார்த்த மாதிரி வசுந்தரா வீட்லயும் பார்த்துருப்பாங்கல்ல. என்ன சொல்லி சமாளிப்பா இவ? ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? ஒருவேளை அவங்க வீட்டில் அந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? விவரமானவங்களே இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க வீட்டில் எப்படி? சி, பாவம் வசு, அவங்க பாட்டி ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவாங்களே. என்ன பண்ணலாம்? என்ன வசு இது? என்ன நடக்குது இங்க? வசு, என்ன இதெல்லாம்? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றேன்ல. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் தப்பு பண்ணல, தப்பு பண்ணல, தப்பு பண்ணல. ஏய், சும்மா இங்க இருந்து கத்தாத. இப்படி தெரியாது தெரியாதுன்னு எதுக்கடி பசப்பிட்டு இருக்க? அப்ப இதுல இருக்கிறதெல்லாம் பொய்யா? வசு, நீ உள்ள வா, நம்ம பேசிக்கலாம். ஏய், எங்க எங்க கூப்பிடுற? என்ன உள்ள கூப்பிடுற? அவ்வளவு குழப்பேறி போச்சா உனக்கு? கதவை சாத்தி ரூம்குள்ள வச்சு பேசினா நடந்ததெல்லாம் இல்லன்னு ஆயிடுமாடி. முதல்ல எனக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா உன் பொண்ணு கையை பிடிச்சு இழுத்துட்டு உள்ள போ. அக்னி பிரவேசம் பண்ண சொல்லிடி, இல்ல அரளிவதைய 2 பேரும் அரைச்சு ஒண்ணவே குடிங்கடி. வாய மூடு, நிதானமா பேசு. என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். வார்த்தையை கொட்டிட்டே இருக்காத. முழுக்க நனைஞ்சிட்டு உன் பொண்ணு முக்காடு போட்டுட்டு நிக்கிறாடா. அவளுக்கு எதுவுமே தெரியாதா? அரைக்கீரைக்கும் அகத்திக்கீரைக்கும் வித்தியாசம் தெரியாதா என்ன? ஏய், நீ அப்படியே சொக்கி கிடக்கிறத தானா வந்து செல்போன் படம் பிடிச்சதாடி. இத பாருடி, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அது வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். நீ விளக்குல வந்து சத்தியம் பண்ணுடி. என்கிட்ட சொன்னல தெரியவே தெரியாதுன்னு. நீ விளக்கு மேல சத்தியம் பண்ணுடி.